السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சஞ்சீவிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுகிறது. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய, இந்த உலக மக்களினுடைய அருட்கொடை என்பதாக அல்லாஹ்வினால் அறிமுகப்படுத்தப்பட்ட நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் முதல் வசந்தம் என்ற பெயரில் ரபீஉல் அவ்வலாக இன்று நம்மிடத்திலே உதயமாக இருக்கிறது. உலகத்திலே ஒரு மனிதர் பிறக்கிறார் என்றால் பிறந்து வளர்ந்து படித்து ஆளாகி சம்பாதித்து அல்லது வேறு வகையிலே புகழை சம்பாதிப்பது என்பதுதான் உலகத்தினுடைய இயல்பு நிலை, இயற்கை. ஆனால் பிறப்பதற்கு முன்பாகவே புகழ் பெற்றவர், புகழுக்கு சொந்தக்காரர், அல்லாஹ்வினால் மற்ற இறை தூதர்களிடத்திலே புகழப்பட்டவராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் யார் என்று சொன்னால் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கு மற்றவர்களால் எடுக்கப்படக்கூடிய கணக்கெடுப்பிலும் கூட உலகத்திலேயே அதிகமான பெயர் சூட்டப்பட்ட ஒரு பெயர் முஹம்மத் என்பதாகும் என்றுதான் மற்றவர்கள் சொல்கிறார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தினுடைய, அகில உலக படைப்புகள் அனைத்தினுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, இந்த அகிலத்தார் அனைவருக்கும் நீர் அருட்கொடையாக இருக்கிறீர்,
அகிலத்தார் அனைவருக்கும் அருட்கொடையாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சிறப்புப்படுத்தி பேசியிருந்தாலும் எந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து யா முஹம்மத் என்றோ யா அஹ்மத் என்றோ நபி அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு வசனம் குர்ஆனிலே எங்கேயுமே கிடையாது. ஆனால் குர்ஆன் முழுவதும் மற்ற நபிமார்களுடைய பெயர்களை கூறி அழைக்கக்கூடிய ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. யா மூசா இன்னஹு அனல்லாஹுல் அஸீஸுல் ஹக்கீம், மூசா அவர்களே, இன்னஹு நிச்சயமாக நான், அனல்லாஹுல் அஸீஸுல் ஹக்கீம் நானே இறைவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வாக இருக்கிறேன், மகத்தானவன் நான், ஹக்கீம் ஞானம் மிகுந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியாவே நிச்சயமாக உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் பெயர் யஹ்யா என்பதாகும் என்று அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா, யஹ்யா அவர்களே வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். யா இப்ராஹீம் என்ற வசனங்களும் இருக்கின்றன குர்ஆனிலே, யா ஈசா என்ற வசனங்களும் குர்ஆனிலே இருக்கின்றன. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அழைக்கின்ற போது யா அய்யுஹன் நபியு, யா அய்யுஹர் ரசூலு, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், இப்படிப்பட்ட சிறப்பு பெயர்களை பற்றி சொல்லிதான் அல்லாஹ் அழைக்கின்றானே தவிர அல்லாஹ் எந்த இடத்திலும் யா முஹம்மத் என்று அழைக்கவில்லை. குர்ஆனிலே 4 இடங்களிலே முஹம்மது என்ற பெயர் வருகின்றது. ஒரே ஒரு இடத்தில் அஹ்மது என்ற பெயர் வருகிறது. ஆனால் அந்த இடங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் முஹம்மத் என்ற பெயரை அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறானே தவிர எந்த இடத்திலும் அல்லாஹ் நபியை பெயர் சொல்லி அழைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு முன்பாகவே அந்த நபியினுடைய வருகையை பற்றிய முன்னறிவிப்புகள் இந்த உலகத்திலே இருந்திருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 81வது வசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி மற்ற நபிமார்களுக்கு முன்பாக அல்லாஹ் எடுத்து கூறி, அவர்கள் வந்தால் நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும், நீங்களும் அவர்களுடைய சத்திய போதனையில் உறுதுணையாக இருக்க வேண்டும், உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான் என்ற வசனம் குர்ஆனிலே காணப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வயிர் அகதல்லாஹு மீசாகன் நபியீன, நபிமார்களிடத்திலே அந்த அல்லாஹ் உறுதி பிரமாணம் எடுத்த விஷயத்தை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும், நாம், அதாவது அல்லாஹ் தன்னை சொல்கின்றான், நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தருகின்ற அந்த நேரத்தில் அதன் பிறகு சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும், உங்களோடு இருக்கக்கூடிய இந்த தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்களையும் மற்ற ஏடுகளையும் மற்ற ஞானங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூல் பிற்காலத்திலே வருவார். சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி, அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லதுமினுன்ன பிஹி, நிச்சயமாக கட்டாயமாக லதுமினுன்ன பிஹி, அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வல தன்சுருன்னா, அவர் செய்யக்கூடிய மார்க்க சேவையில் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். கால அக்ரல்தும் வஅகல்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, நான் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதியை, இந்த விஷயத்தை நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்கிறீர்களா, உறுதி எடுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். காலு, அந்த நபிமார்கள் சொன்னார்கள், அக்ரர்னா, நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இறைவா, எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், கடைசி ரசூலாகிய அந்த நபிக்கு உறுதுணையாக இருப்போம், உதவியாளர்களாக இருப்போம், அவர்களை நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று சொன்னார்கள். கால, அல்லாஹ் சொன்னான், ஃபஷ்ஹது வ அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன்,
நீங்கள் சொன்ன இந்த வாக்குறுதிக்கு நீங்களே சாட்சியாளர்களாக இருங்கள். நீங்கள் சொன்ன இந்த வாக்குறுதிக்கு நீங்களே சாட்சியாளர்களாக இருங்கள். நானும் உங்களோடு சேர்ந்து சாட்சியாளராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னார் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகையினுடைய அறிவிப்பை நபிமார்களுக்கு எடுத்து சொல்வது மட்டும் அல்லாஹ்வுடைய நோக்கமல்ல. அந்த நபிமார்கள் தங்களுடைய உம்மத்தினருக்கு, தங்களுடைய சமுதாய மக்களுக்கு நபியினுடைய சிறப்பை எடுத்து சொல்ல வேண்டும், நபியினுடைய புகழை எடுத்து சொல்ல வேண்டும், நபியினுடைய வருகையை எடுத்து சொல்ல வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உறுதி பிரமாணம். அந்த நபிமார்களிடத்திலே அல்லாஹ் அறுதி பிரமாணம் எடுத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், நபியின் வருகைக்காக அல்லாஹ் எடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள். எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறான். சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் பக்ரா 146வது வசனம், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வ ஹும் யஅலமூன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு, யாருக்கு நாம் வேதத்தை தந்திருக்கிறோமோ, தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதத்தை தந்திருக்கிறோமோ, அந்த வேதம் தரப்பட்ட அந்த வேதக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாரிஃபூனஹு, அந்த நபியை, கடைசியாக வரக்கூடிய அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபியை நன்றாக அறிந்து கொள்வார்கள். யாரிஃபூனஹு, எந்த அளவிற்கு தெளிவாக, எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று சொன்னால், கமா யாரிஃபூன அப்னாஅஹும், கமா யாரிஃபூன அப்னாஅஹும், தங்களுடைய சொந்த பிள்ளைகளை அடையாளம் காண்பதற்கு கஷ்டமா இருக்குமா? நம்ம பிள்ளைங்களை நம்ம வச்சு வளர்த்தோம், 2-3 நாள் எங்க இருந்தாலும் வெளியே போயிட்டு வர்றாரு, என்ன அடையாளமே மாறி போயிட்டான்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளைகளை அடையாளம் தெரிவதற்கு நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமா? நம்முடைய பிள்ளைகளை எப்படி சந்தேகம் இல்லாமல் தெளிவாக நாம் அறிந்து கொள்வோமோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வார்கள். யார் தெரியுமா? முந்திய வேதத்தை அறிந்தவர்கள், முந்திய வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்ன ஃபரீகம் மின்ஹும், அந்த வேதம் கற்ற அந்த அறிஞர்களில் பல பேர், ஒரு பிரிவினர் என்ன செய்கிறார்கள்? லயக்துமூனல் ஹக்க வ ஹும் யஅலமூன், சத்தியம் எது என்று அறிந்திருந்தும் கூட அதை மறைக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி பாரசீகத்தில் பிறந்தவர்கள். அந்த காலத்தில் பாரசீகம் சொன்னா ஈரான், இன்றைய ஈரான் தான் அன்றைய பாரசீகம். பாரசீகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியத்தை தேடி ஒரு தேடலோடு புறப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் நெருப்பு வணங்கிகள் வாழ்ந்த ஒரு கூட்டத்தில் பிறந்தவர்கள். அதுவும் அந்த நெருப்பு வணங்கிகளினுடைய தெய்வீக பக்தி மிகுந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலே இயல்பாகவே நெருப்பு வணங்குவது என்பது இறைவன் அல்ல, சத்திய இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்ற ஒரு தேடல் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு வரை கிறிஸ்துவ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கமாக இருந்தது. பொதுவாகவே இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கம் என்பதாக மட்டும் நம்முடைய சொல்ல வரவில்லை. ஒரு நபி வருவதற்கு முன்பு வரை, அதுக்கு முன்னால் வந்த நபி எந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினார்களோ அந்த மார்க்கம் தான் இந்த உலகத்திலே சத்தியமானது. இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. இப்ப நபி அவர்கள் வருவதற்கு முன்பாக கடைசியாக வந்த நபியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக 500 வருடத்திற்கு முன்பாக வந்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டு சென்றதற்கு பிறகு அந்த 500 வருட காலமாக எந்த நபியும் வரவில்லை. இடையிலே ஏற்பட்ட பலவிதமான மாற்றங்கள், அந்த கிறிஸ்துவ மதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழிகாட்டலே அப்படியே டோட்டலா மாறி போயிருந்த நிலைமை. வேதம் என்ற தோற்றம் கூட இல்லாத ஒரு சூழல். இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிள் சில மனிதர்களால் ஒரு 200 வருடங்களுக்கு பின்பாக உருவாக்கப்பட்டதுதான். சில கடிதங்களை கோர்வை செய்து உருவாக்கப்பட்டது. ஆக அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அந்த இன்ஜீல் வேதம் என்பது மிகவும் காண கிடைக்காத ஒன்றாக மாறிவிட்டது.
இந்த நேரத்தில் தான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த தேடலோடு புறப்படுகிறார்கள். ஒரு கிறிஸ்துவ ஃபாதர் சத்தியத்தை சொல்கிறார் என்பதை தெரிந்து கிறிஸ்துவர்களாக மாறி இருக்கிறார். யாரு? சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் வருவதற்கு முன்பாக, நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக அதை கேள்விப்பட்டு சத்தியத்தின் தேடலோடு என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவராக மாறி விடுகிறார்கள். காரணம் அதுதான் அந்த நேரத்தில் மார்க்கம். அவர்கள் இப்படி இருக்கும்போது இவர்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிறார்கள், நம்முடைய பாரம்பரியமான தெய்வமாகிய நெருப்பு வணங்குவதை விட்டுவிட்டார்கள் என்று தெரிந்து அவருடைய தந்தை வீட்டிலே சிறை வைக்கிறார் சல்மான் ஃபாரிசி அவர்களை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு காரியத்தின் தேடல் வெறியோடு இருக்குமே, ஆனால் எப்படியும் அந்த தடைகள் உடைக்கப்பட்டு வெளியே வருவார்கள். தன்னுடைய வீட்டினுடைய சுவற்றை ஓட்டை போட்டுக்கொண்டு வெளியே வந்து தப்பித்து விடுகிறார்கள். எங்கோ ஒரு கிறிஸ்துவ ஃபாதர் ஒருவர் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை சென்று சந்தித்து பலவிதமான கட்டங்கள், அந்த பயணங்களிலே அவர்கள் அடைந்த சோதனைகள், சிரமங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு கட்டத்திலே அரபு தேசத்திலே மக்கா நகரத்திலே கடைசி தூதர் ஒருவர் உருவாக போகிறார். எனவே நீங்கள் அங்கே சென்று அந்த நபியை பின்பற்றினால்தான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு மார்க்கத்தை போதித்த ஒரு கிறிஸ்துவ ஃபாதர் சொன்னதின் அடிப்படையிலே புறப்படுகிறார்கள். போற வழியிலேயே சில அரபு கொள்ளையர்கள் அவர்களை பிடித்து அடிமையாக விற்று விடுகிறார்கள். அந்த காலத்தில் மனுஷன் பிடித்து அடிமையாக வித்துருவாங்க, கடை வீதியில வச்சு வித்துறாங்க. ஆனால் அவருடைய தேடலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? அவர்களை விலை கொடுத்து வாங்கிய மனிதர் யார் என்று சொன்னால், மதீனா நகரத்தை சார்ந்த ஒரு யூதர், மதீனாவை சார்ந்த ஒரு யூதர். விலைக்கிட்டு வாங்கிட்டு என்ன செஞ்சாரு? மதீனாவுக்கு வந்துடுறாரு. பேரித்தமர தோப்பிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். வேலை செய்து கொண்டிருக்கும் போது உச்சியில நின்றுகிட்டு பேரித்தம் அந்த பழத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு எஜமானர்கள், அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்கள் 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த ஊர்ல முகம்மது யாதவ் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, புதிய மதம் ஒன்று உருவாகி இருக்கு. அந்த மதத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகம்மது என்ற ஒரு மனிதர் இங்கே வந்திருக்கிறார். ஏறக்குறைய நம்முடைய ஊர் மக்கள் அநேகமான பேர் அந்த முகம்மதை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று பேசிக்கொள்கிற விஷயம் சல்மானுல் ஃபாரிசியினுடைய காதுல விளங்குது. அவங்க அந்த தேடலுக்கு கிடைத்த வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது என்ற எண்ணத்திலே செய்தியை கேள்விப்பட்டவனே பிடிச்சிருந்த கிளையை விட்டுறாங்க, புத்துன்னு கீழே விழுறாங்க. கீழே விழுந்த வேகத்துல தன்னுடைய எஜமானரை நோக்கி கேட்டார்கள், யாரோ முகம்மதை பத்தி பேசுனீங்களே, என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறாங்க. நீ எனக்கு அடிமை, நான் உன்னுடைய எஜமானன், என்னிடத்துல வந்து நீ கேள்வி கேட்கிறியா? பலான்னு ஒரு அற விட்டுறாரு. ஆனால் வெளியில இருந்த மக்கள் பேசிய விஷயத்தை வைத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து செய்தியை கேள்விப்பட்டு நபி அவர்களை சந்திப்பதற்காக போறாங்க. இவங்க வேதம் படித்ததின் காரணத்தினால் வேதத்தில் நபி அவர்களுடைய அடையாளம் என்ன என்பதை கண்டுகொள்வதற்காக வேண்டி போறாங்க. முதல்ல என்ன செய்யறாங்க தெரியுமா? பேரித்தம்பழங்களை, தனக்கு கிடைத்த கூலியாக இருக்கக்கூடிய பேரித்தம்பழங்களுடைய ஒரு குவியலை ஒரு கை நிறைய எடுத்துக்கிட்டு நபிட்ட போறாங்க. போய் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடி நிறைய மனிதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி அவர்களிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை சந்திப்பதற்காக வந்தேன், வெறுங்கையா வரக்கூடாது என்று சொல்லி நான் அந்த பேரித்தம்பழத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரு சதக்காவினுடைய பொருள், இது சதக்காவாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை சஹாபாக்களை அழைத்தார்கள், ஒரு விரிப்பை விரித்தார்கள், அதுல பேரிச்சம்பழத்தை போட்டாங்க. ஏழை சஹாபாக்களை நீங்க சாப்பிடுதுன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், சதக்காவின் பொருள் எனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, நான் சாப்பிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்ததற்கு பிறகு அடுத்த நாள் அதே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கை நிறைய பேரித்தம்பழங்களை எடுத்துக்கொண்டு திரும்ப நபி அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இது உங்களுக்கு அன்பளிப்பு என்று சொன்னபோது அதை கீழே பரப்பி வைத்து நபி அவர்களும் சாப்பிடுகிறார்கள், சஹாபாக்கள் அனைவரையும் சாப்பிட சொல்கிறார்கள். அவர்கள் வேதத்தில் படித்த ஒரு சோதனை முடிந்துவிட்டது. கடைசியாக வரக்கூடிய இறை தூதருக்கு சதக்காவின் பொருள் ஆகுமாக்கப்பட்டதல்ல, அவர் சதக்காவின் பொருளை சாப்பிட மாட்டார் என்ற அந்த அடையாளம் நிரூபணமாகிறது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இந்த காட்சியை பார்த்ததற்கு பிறகு நபி அவர்கள் அந்த சபையில உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா, ஒரு வீடு, அப்போலாம் பள்ளிவாசல் கட்டப்படல, அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வீட்டில் தன்னுடைய மேனியில ஒரு துணியை மட்டும் போட்டுக்கொண்டு வெற்று மேனியாக வந்திருக்கிறாங்க, சும்மா ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அந்த நிலைமையை பார்த்துட்டு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அப்படியே பின்னால போறாங்க. நபி அவர்கள் பிடிச்சுக்கிறாங்க. சல்மான் எங்க பின்னால போறீங்க கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் சோதிக்கிறதுக்காக வந்தேன். ஆனா ஒரு சோதனை, நான் வேதத்திலே படித்த அந்த சோதனை எனக்கு நிரூபணமாகிவிட்டது. ஆனால் எங்களுடைய வேதத்தில், முந்தைய வேதத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு அடையாளம் என்னவென்றால், உங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஹத்துமுன் நுபுவா என்று சொல்லப்படக்கூடிய நுபுவத்தினுடைய முத்திரை புறாவினுடைய முட்டை அளவுக்கு ஒன்று இருக்கும் என்பதாக நான் படித்திருக்கிறேன். அதை பார்ப்பதற்காகத்தான் போகிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மேல கடந்த துணியை எடுத்துட்டு காட்டுறாங்க. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே குனிந்து அந்த முத்திரையை முத்தமிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி காட்டியதும் முத்தமிட்ட சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை அவர்கள் அங்கே சாட்சியாக உணர்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் முந்திய வேதத்தில் நபி அவர்களுடைய அடையாளத்தை பற்றி சொல்லப்பட்ட விஷயம். அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக சத்தியமான ஒரு இறை தூதர் என்பது நன்றாக தெரியும். காரணம், அல்லாஹ் சொல்கிறான், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபுனாஹு. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேதமாகிய இன்ஜீல் வேதத்திலே நபி அவர்களுடைய திருநாமமாகிய அஹ்மத் என்ற பெயர் சொல்லப்பட்டது என்று சொல்லி சூரத்து ஸஃப் என்ற அத்தியாயத்திலே 6வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வைது கால ஈஸா இப்னு மர்யம் யா பனி இஸ்ராயீல் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதிய மினத் தௌராத் வ முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வைது கால ஈஸா இப்னு மர்யம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை நோக்கி பேசினார்கள், யா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நிச்சயமாக நான் அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதராக இருக்கிறேன். முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன்பு வந்த வேதமாகிய தௌராத், இன்ஜீல் போன்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறேன். தௌராத், ஜபூர் என்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறேன். வ முபஷ்ஷிரன், இன்னொரு நற்செய்தியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பி ரசூல், ஒரு ரசூல் வருவார்கள். யஅதி, பிற்காலத்திலே வருவார்கள். மின் பஅதி இஸ்முஹு, எனக்கு பின்னால் வருவார்கள். அவர்களுடைய பெயர் அஹ்மத் என்பதாகும். அஹ்மத் என்பதாகும். வேதங்களை கரைத்து குடித்த பெரும் ஞானி என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு மேதை அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்து யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் பெரும் மதிப்பை பெற்றிருந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு நபி அவர்கள் உண்மையானவர் தானா என்பதை கண்டறிந்து வருவதற்காக வேண்டி அதுவரை கிறிஸ்துவ அறிஞராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூத அறிஞராக இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், நம் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மைதானா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நபி அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அப்போதுதான் மதீனா நகரத்திலே நுழைகிறார்கள். மதீனா நகரத்திலே நுழைந்த போது அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்திலே இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அவர்கள் உண்மையானவர் தானா என்று அறிவதற்காக வேண்டி வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் அவரிடத்தில் இருக்கின்றனவா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நானும் கூட்டத்தில் முண்டி அடித்தவனாக உள்ளே நுழைந்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த ஒளி பொருந்திய முகத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல, அது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல. சத்தியத்திலும் சத்தியம், அந்த ஒளியிலிருந்து தெரிகிறது அவர் உண்மையான இறை தூதர் என்பதை நான் அறிந்தேன். ஆனால் இறை தூதர் முகத்தை வச்சு மட்டும் பார்த்து சொல்ல முடியாது தானே, அடையாளம் இருக்குது.
ஆனால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? அவருடைய முகம் அழகா இருக்கு, பேச்சு எப்படி இருக்கும்? அவருடைய பேச்சினுடைய அதிலே அதாவது பிரதிபலிக்கக்கூடிய சத்தியம் எப்படி இருக்கும் என்பதை கேட்பதற்காக வேண்டி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நெருங்கி போனேன். நெருங்கி போனவுடன் மதீனாவுக்குள்ளே பிரவேசித்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக பிரயோகித்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? முதலாக பேசுகிறார்கள், இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன், இங்க இருக்கக்கூடிய தலைவர் இன்னென்ன தலைவர் தான் எங்களை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, இன்னென்ன மக்கள் தான் எங்களுக்கு வீடு வாசல் கொடுத்தாங்க, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். இந்த புகழ்ச்சி அங்கே இல்லை, இந்த புகழ்ச்சி அங்கே இல்லை. நபி அவர்கள் பேசிய பேச்சு முதல் வார்த்தை என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷுஸ் ஸலாம், சாந்தி மிகுந்த வாழ்க்கையை பரப்புங்கள், நிம்மதியான வாழ்க்கையை பரப்புங்கள், ஒருவருக்கொருவர் சலாமை பரிமாறிக்கொள்ளுங்கள். யா அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம். இரண்டாவது விஷயம், உணவில்லாமல் பசிக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுத்து பசியாற்றுங்கள். இரண்டாவது விஷயம். வஸீலுல் அர்ஹாம். மூன்றாவது விஷயம் என்ன? உங்களுடைய இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழுங்கள். மூணு விஷயம். இந்த மூணுமே நல்லா புரிஞ்சுக்கிறணும். அடியார்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய கடமைகள். ஒன்னு, சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள். மூன்றாவது, இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். நான்காவது நபி அவர்கள் சொன்னார்கள், வஸல்லூ பில்லைல் வன்னாசு நியாம். மனிதர்கள் எல்லாம் கண்ணுறங்கும் நேரத்தில் நீங்கள் நடுநிசி நேரத்திலே எழுந்து நின்று வணங்குங்கள், அந்த இரவு நேர தொழுகையிலே ஈடுபடுங்கள். இந்த 4 விஷயங்களில் கடைசியா சொன்னது மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை. கடைசியா நபி அவர்கள் அதற்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், உங்களுக்கு நிம்மதியோடு நீங்கள் சொர்க்கத்திலே நுழையலாம் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். இந்த விஷயத்தை தான் மதீனாவுக்குள்ள நுழைந்தவுடன் முதலாக நபி அவர்கள் பேசுகிறார்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் பார்த்தேன், இவர்கள் சத்தியமான நபி என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். நபி அவருடைய கையை பிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அடையாளம், உங்களுடைய நடைமுறை எல்லாத்தையும் பார்த்தேன், உங்களை உண்மையான நபி என்பதை நான் புரிந்து கொண்டேன். காரணம், எங்களுடைய முந்தைய வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்களும் உங்களிடத்திலே இருக்கின்றன, புரிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய மதிப்பை விளங்கிய யூதர்கள் என்னை மதிக்கிறார்கள், நான் மட்டும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரிந்தால் உடனே மறுப்பார்கள். இந்த யூதர்கள் அப்படிப்பட்ட மோசமானவர்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்ன அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நான் கதவுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறேன், யூதர்களுடைய ஒரு கூட்டம் வருவாங்க, என்னை பத்தி கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு பின்னால என்னுடைய கலிமாவை நான் வெளிப்படுத்துறேன், என்னை பத்தி அவங்க அதுக்கு பின்னால என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. கதவுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறாங்க. யூதர்களுடைய ஒரு கூட்டம் வர்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அப்துல்லாஹ் இப்னு சலாம் தெரியுமா உங்களுக்கு அப்படி கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாமா? ஆஹா, எங்க கூட்டத்துல மாபெரும் அறிஞராயிட்டு, அவரை மாதிரி ஒரு பெரிய மேதை யாருமே இருக்க முடியாது, அவரும் அவ்வளவு அற்புதமான தெளிவான சிந்தனை உள்ளவராயிட்டு அப்படிலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே, அப்படியா, அவரை பத்தி நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா. உடனே கதவுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கதவுக்கு பின்னால இருந்து வெளியே வந்த உடனே, ஓ, இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாமியா சொன்னீங்க, இவர் மோசமான மனுஷராயிச்சு, இவரை பத்தி நாங்க பேசல, நாங்க வேற அப்துல்லாஹ் இப்னு சலாமை பத்தி பேசணும் அப்படின்னா. வேதம் அறிந்த நியாயவான்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர், கடைசி தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தன்னுடைய சொந்த பிள்ளைகளை தெரிந்து கொள்வதைப் போல தெரிந்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான நபியின் உம்மத்துகள் நாம். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ நபிமார்கள் கிதாபில் எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களா, அந்த முஹம்மதினுடைய உம்மத்தில் ஒருவராக என்னை படை. ஆனா நம்ம கேட்கல, ஆனா அதனுடைய அருமையை நமக்கு புரியல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய கிருபை செய்திருக்கிறார். அந்த நபி கடைசி காலம் வரை நம்முடைய நபி, நம்முடைய வழிகாட்டி, நாளை மறுமையிலும் நம்மை பற்றி கவலைப்படக்கூடிய அவர்கள், அதாவது
ஷாஃபியாக முஷஃபியாக இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை மிகுந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிகாட்டலில் வந்தவர்கள் தான் இந்த உம்மத். எனவே எந்த நிலையிலும் சிரமங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் என்றால் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் எனக்கு நிம்மதி கிடைக்கும், அல்லாஹ் எனக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பான், இந்த சோதனை ஒரு தற்காலிகமானது என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கடந்து போக வேண்டும். அல்லாஹ் நபியினுடைய அருமையை புரிந்து அவர்களை ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.